தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லோருக்கும் பிரச்சனைகள் இருக்கின்றன, வேதனைகள் இருக்கின்றன. ஆனால் நமக்கு கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார். அந்த கடவுள் நாம் நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு கற்றுத்தருவது மட்டுமல்ல, அவரே நமக்கு முன் நடந்து நம்மை கடக்கவும் உதவி செய்வார். தாங்கக்கூடிய சக்தி, தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழியை அவரே காண்பிப்பார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க போகிறோம், இதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ளப் போகிறோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமே, நம்முடைய மனித பலவீனத்தில் நம்மை பலப்படுத்தி நம்மை உறுதிப்படுத்தி வழிநடத்த இயேசு இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் நாம் பங்கெடுப்போம். திருப்பலியில் பங்கெடுப்பதற்கு தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களையும் பலவீனங்களையும் குற்றம் குறைகளையும் ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை தூய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உம் அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். ஏன் என் அடியான் மோசேக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை? எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. அந்நாட்களில் மோசே எத்தியோப்பிய பெண்ணை மணந்திருந்தார். அவர் மணந்திருந்த எத்தியோப்பிய பெண்ணை முன்னிட்டு மிரியாமும் ஆரோனும் அவருக்கு எதிராக பேசினர். அவர்கள், ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார்? அவர் எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்றனர். ஆண்டவர் இதனை கேட்டார். பூ உலகின் அனைத்து மாந்தரிலும் மோசே சாந்தமிகு மானிடராய் திகழ்ந்திருந்தார். உடனே ஆண்டவர் மோசே, ஆரோன், மிரியாம் ஆகியோரிடம், நீங்கள் மூவரும் சந்திப்பு கூடாரத்தருகே வாருங்கள் என்றார். அவர்கள் மூவரும் வந்தனர். மேகத்தூண் ஒன்றில் ஆண்டவர் இறங்கி வந்து கூடார வாயில் அருகே நின்று ஆரோனையும் மிரியாமையும் அழைத்தார். அவர்கள் இருவரும் முன் வந்தனர். அவர் கூறியது, என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுள் இறைவாக்கினன் ஒருவன் இருந்தால் ஆண்டவராகிய நான் ஒரு காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். கனவில் அவனோடு பேசுவேன். ஆனால் என் அடியான் மோசேயோடு அப்படியல்ல. என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்குரியவன். நான் அவனோடு பேசுவது மறைப்பொருளாக அல்ல, நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும். ஆண்டவர் உருவையும் அவன் காண்கிறான்.
பின்னர் ஏன் என் அடியன் மோசேக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை? மேலும் ஆண்டவரின் சினம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் அகன்று சென்றார். கூடாரத்தின் மேலிருந்து மேகம் அகன்றதும் மிரியாமை பனி போன்ற வெண்மையான தொழுநோய் பிடித்தது. ஆரோன் மிரியாம் பக்கம் திரும்பவே அவள் தொழுநோயாளியாய் இருக்க கண்டார். ஆரோன் மோசேயிடம், என் தலைவரே, அறிவினமாக நாங்கள் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்த வேண்டாம். தாயின் வயிற்றிலிருந்து செத்து பிறந்த அரைக்குறை குழந்தை போன்று இவள் ஆகாதிருக்கட்டும் என்றார். மோசே ஆண்டவரிடம் முறையிட்டு, கடவுளே, இவளை குணமாக்க வேண்டுகிறேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். பல்லவி. கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, தூயதொரு உள்ளத்தை என் உள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என் உள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும். பல்லவி. கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ராபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களில் அரசர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வசனங்கள் 22 முதல் 36. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவு சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று கரையிலிருந்து அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி, ஐயோ, பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதிருங்கள் என்றார். பேதுரு அவர்களுக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார்.
பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் பொழுது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். அவர்கள் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்தார். இயேசுவை யார் என்று அறிந்துணர்ந்த அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறம் எங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Hallelujah. 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 இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. 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 கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இதயத்திலிருந்து இன்றைக்கு நீங்கள் கேட்க போகிற அவருடைய கருணையுள்ள வார்த்தைகள் உங்களுக்கு விடுதலையையும் சமாதானத்தையும் கொடுப்பதாக. அன்புக்குரியவர்களே, கடவுள் நமக்கு முன்பாக நடந்து செல்கிறார். நம்முடைய வழிகளை செம்மைப்படுத்துகிறவராக அவர் நம்முடைய முன்பாக நடந்து செல்கிறார். ஆகவே அச்சப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். அவர் உங்கள் வழிகளை செம்மைப்படுத்துவார். அன்புக்குரியவர்களே, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசித்து இன்றைக்கு தியானத்தை நாம் தொடங்குவோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். ஆகவே நம்பிக்கையை தொடங்குகிறவரும் அதை தொடர்ந்து நடத்துகிறவருமான இயேசுவின் மேல் நம்முடைய பார்வையை பதிய வைப்போம். இந்த ஒரு வசனம் போதும் நமக்கு நம்பிக்கையை கொடுப்பதற்கு. இந்த உலகத்தில் நம்மை யார் கொண்டு வந்தா? இந்த உலகத்தில் நம்மை கூட்டிக் கொண்டு வந்தது யார்? எந்த காரணத்திற்காக நாம் படைக்கப்பட்டோம்? யாருக்காக படைக்கப்பட்டோம்? ஆகவே இந்த உலகத்தில் என்னை கொண்டு வந்தவர் என் வழியாக செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்து முடிப்பார். அதை அவர் தவற மாட்டார் என்று ஒரு மனிதன் நம்புகிற பொழுது, விசுவசிக்கிற பொழுது, அசைவுறாத கண்மலையான இயேசுவின் மேல் தன் பார்வையை பதிய வைக்கிற பொழுது அவன் அசைவுறுவதில்லை. கண்மலையின் மேல் என் கால்களை நிறுத்தி அடியை உறுதிப்படுத்துகிற தேவா, கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தி அடியை உறுதிப்படுத்தும் எங்கள் இறைவா, எங்கள் இறைவா. கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தி அடியை உறுதிப்படுத்தும் எங்கள் இறைவா, எங்கள் இறைவா. கண்மலையானவர் என் முருகமானவர், கண்மலையானவர் என் முருகமானவர். எனக்கு தாசை வரும் பர்வதமாகி பாதுகாப்பவர், எனக்கு தாசை வரும் பர்வதமாகி பாதுகாப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நமக்கு உதவி வருகிற தெய்வம். ஆகவே உங்கள் கண்களை நீங்கள் எங்கே பதிய வைக்க வேண்டும்? கிறிஸ்துவின் மேல். எதற்காக அவர் மேல் பதிய வைக்க வேண்டும்? அவர் நம் கால்களை கண்மலையின் மேல் பதிய வைப்பார். நம்பிக்கையை தொடங்குகிறவர் முடிகிற வரைக்கும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆகவே ஆதியாகமம் முதல் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 25 வசனம் வரைக்கும் கடவுள் இப்புவியை படைத்தார் என்ற விவரம் நமக்கு தெரிகிறது. அவர் சூரியனை படைத்தார், சந்திரனை படைத்தார், நட்சத்திரங்களை படைத்தார், மரம், செடி, கொடி, கடல், நதிகள் அனைத்தையும் படைத்தார். இது ஒரு பெரிய சத்தியம், நீங்கள் நம்ப வேண்டும். இது எல்லாவற்றையும் படைத்த வல்லமை கடவுள். இது ஒத்துக்கொள்கிறீர்கள் அல்லவா? ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் அவருடைய படைப்புகளில் ஏதாவது மாற்றப்பட வேண்டும் அல்லது சரி செய்யப்பட வேண்டும் என்றால் அது அவரால் மட்டுமே முடியும். பிரபஞ்சத்தை படைத்தது கடவுள். அந்த பிரபஞ்சத்தில் ஏதாவது கோளாறுகள் ஏற்பட்டாலோ அல்லது மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமோ அப்பொழுது கடவுளால் தான் அது நடக்க முடியும். ஆமென். ஆமென். இது புரிகிறதா? பிரபஞ்சத்தை படைத்த கடவுள், எல்லாத்தையும் படைச்சது கடவுள் தான். அப்ப அந்த பிரபஞ்சத்தில் ஒரு படைப்புக்கோ ஒரு பொருளுக்கோ பாதிப்பு ஏற்படுகிற பொழுது அல்லது மாற்றங்களை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கிற பொழுது அது கடவுளால் மட்டுமே முடியும், அவரால் முடியும். இந்த கான்செப்டை அப்படியே நமக்கு நாம் அப்ளிகபிள் பண்ணிக்கோ. என்னை படைச்சது யாரு? எங்க அப்பா அம்மாவா? உன் தாயின் கருவிலே உன்னை உருவாக்கியது நான் என்று சொன்ன. உனக்கு உரு தந்தது நான். உன் உள் உறுப்புகளை இணைத்தது நான். ஆகவே என்னை தாயின் கருவிலே படைத்தது கடவுள். எனக்கு வாழ்வு கொடுத்தது கடவுள். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிற பொழுது, தடைகள் வருகிற பொழுது, வேதனைகள் வருகிற பொழுது, நோய்கள் வருகிற பொழுது, கண்ணீர் வருகிற பொழுது, என் அன்பு பிள்ளைகளை அதை சரி செய்ய யாரால் முடியும்? உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த கடவுளால் முடியும். அவரால் தான் முடியும். ஒருவேளை நீங்கள் இப்படி சொல்லலாம், இல்லையே கடவுள் எனக்கு உதவி செய்யவில்லை, எங்க சொந்தக்காரர் தானே உதவி செய்தாங்க, எங்க நண்பர்கள் தான் உதவி செய்தார், அவர்களை அனுப்பி வைத்தது கடவுள். அவர்களை அனுப்பி வைத்து நமக்கு உதவி செய்தது கடவுள். முதல் எண்ணிக்கை 29ஆம் அதிகாரம் 11, 12 இறை வசனங்களை நாம் வாசிப்போம். முதல் எண்ணிக்கை நூல் 29ஆம் அதிகாரம் 11, 12 இறை வசனங்கள். அன்புக்குரியவர்களே, மேலும் கரை நீக்கத்திற்கான பாவம் போக்கும் பலி, எந்நாளும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய உணவு படையல், அதற்குரிய நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாக ஒரு வெள்ளாட்டு கிடாய் செலுத்துவாய். ஹல்லேலூயா. இந்த வெள்ளாட்டு கிடாய் அல்லையா, பாவம் போக்கும் பலியாக ஒரு வெள்ளாட்டு கிடாயை நீங்கள் சமர்ப்பியுங்கள். இப்ப நாம் செய்து கொண்டிருக்கிற பாவத்திற்கெல்லாம் நாம் எதை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம்? எப்படி நம்முடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அல்லது மன்னிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன? நம்மேல் வந்த சாபம் எப்படி போனது? யோவான் முதல் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், இதோ தேவனுடைய ஆட்டுக்குட்டி, வெள்ளாட்டுக்குட்டி, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஆட்டுக்குட்டி, இதோ தேவனுடைய ஆட்டுக்குட்டி, இதோ உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. அப்ப முதல் குறிப்பேடு 29, 11, 12 நாம் வாசித்தோம். இத்தனை பாவங்கள், இது எல்லாவற்றுக்கும் கழுவாயாக ஒரு வெள்ளாட்டு கடாயை நீங்கள் சமர்ப்பியுங்கள். மாசு மறுவற்ற இயேசு நம்முடைய பாவங்களுக்காக கையளிக்கப்பட்டார், கொல்லப்பட்டார். ஆகவே அந்த தெய்வத்தினுடைய பாடுகளில், மரணத்தில் நம்முடைய பாவங்கள் பரிகரிக்கப்பட்டிருக்கின்றன. இதுதான் கிறிஸ்துவ விசுவாசம்,
இதை நோக்கித்தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய பலவீனங்கள், சாபங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாம் இயேசுவின் ரத்தம் மன்னிக்கிறது. அதாவது இயேசு மன்னிக்கிறார், இயேசுவின் வழியாக மன்னிக்கப்படுகிறது. அதே போலத்தான் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு அவர். நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அவரால் தீர்த்து வைக்க முடியும். ஹல்லேலூயா, ஹalleluya. அப்போ இந்த உலகத்துல ஏதாவது மாறணும் அல்லது என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாறணும் இப்படி நம்ம சொல்வது உண்டு. ஒரே புயலும் காற்றுமா என் வாழ்க்கையில இருக்கு, ஒரே கண்ணீர் தொங்கலுமா இருக்கு, ஒன்னும் சொல்ல முடியல, மலையை போன்ற பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இருக்கு, என் கால் வலையில் சிக்கிக் கொண்டது. இந்த தலையெழுத்து எப்போ மாறும், இந்த கண்ணீரின் வாழ்க்கை எப்பொழுது மாறும், இதெல்லாம் நாம் யதார்த்தமாக புலம்புகிற வார்த்தைகள். எசேயா 43:2 நாம் வாசிப்போம். தேவனுடைய வார்த்தையை வேதத்தின் வெளிச்சத்திலே நாம் வாசிக்கிற பொழுது ஒரு சாதாரண ஒரு மனிதன் கொடுக்கிற நம்பிக்கையை விட இது நமக்கு கூடுதலான ஆழமான நம்பிக்கை கொடுக்கும். எசேயா 43:2 நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுதலை கடந்து செல்லும் பொழுது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டார், தீயின் நடுவில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டார், நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஆகவே மனிதர்களுடைய ஆறுதல் மிக்க வார்த்தை விட இந்த கடவுளுடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது, நீ நெருப்பில் நடந்தாலும் நீ தீர்ந்து போக மாட்டே. அப்படின்னா நெருப்புல கொஞ்சம் பேர் வேண்டுதலுக்காக நடக்கிறார்கள், அது வேறு. இந்த நெருப்பு என்பது தகிக்கிற நெருப்பு, இரவும் பகலும் நம்மை வாட்டி வதைக்கிற துன்பம், துயரம் என்கிற நெருப்பு, சந்தேகம் என்கிற நெருப்பு. கடன் கொடுத்தவர்கள் வந்து வாசல் நின்று கேட்கிறாங்க, நெருப்பு அது நம்மை பற்றி தகிக்கும். காமத்தினுடைய உணர்வுகள் பற்றி தகிக்கும், நாம் எரிந்து கொண்டிருப்போம், நரக வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்போம். கேன்சர் வியாதி பற்றி உங்களுக்கு தெரியுமா, அல்லது வேறு கொடூரமான வியாதிகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அது அவர்களை சாகடிக்கும். ஆகவே கடவுள் சொல்கிறார், அப்படிப்பட்ட நெருப்பில் நீங்கள் இருக்கிற பொழுதும் நீங்கள் தீர்ந்து போக மாட்டீர்கள். தண்ணீரை கடக்கும் போது அவைகள் உங்களை மூழ்கடிக்க மாட்டா. தண்ணீர் என்பது என்ன, இந்த ஆறுகளை கடப்பதும் நதிகளை கடப்பதும் அல்ல. அந்த நதிகளை கடக்கிறவர்கள் நிறைய பேர் நீச்சல் தெரியாது, அவர்கள் கடந்து விடுகிறார்கள். இங்கு இயேசு சொல்லுவது கண்ணீர் வாழ்க்கை. திருமணமான கொஞ்ச நாட்களிலே கசப்பும் கண்ணீரும், மனைவினாலேயோ கணவனாலேயோ பெருத்த ஏமாற்றம், நம்பினவர்களால் ஏற்படுகிற ஏமாற்றம். ஒரு பெண் தன்னோடு நெருங்கி பழகின ஒரு ஆணை நம்பி, ஆண் நண்பனை நம்பி, தன் கணவருக்கு தெரியாமல் அவன் வேலை தொடங்குவதற்காக நகையை அவன்கிட்ட கொடுத்துட்டான். நாட்கள் உருண்டோடியது. கணவன் கேட்கிறான், அந்த நகை எங்க? கொஞ்ச நாள் போய் சொன்னா, அப்புறம் அவளால் மறைக்க முடியல, இது மாதிரி ஆண் நம்பருக்கு கொடுத்தேன். எந்த அளவுக்கு நீ நெருக்கமா இருந்த அப்படி கொடுத்த? இல்லைங்க, உண்மையாலுமே நான் சிறு வயதிலிருந்து நண்பர்கள் தான், போய் வாங்கி கொண்டு வரோம். போனான், எடுத்த வாக்கில் அவன் சொன்னான், என்னது நகையை கொடுத்தியா? எப்போ? உங்ககிட்ட நகை வாங்குற அளவுக்கு எனக்கு என்ன வேலை வந்துச்சு? போட்டு உடைச்சான். கணவர் பக்கத்துல இருந்து என்னடி இப்படி சொல்றான்? இல்லைங்க நான் கொடுத்தேன். அவன் சொன்னான், என்ன உன் கூட பழகினதுக்கு என் மேல இப்படி பழி போறேன், நீ அவங்ககிட்ட கொடுத்தியோ? ஐயோ, அந்த மகள் உடைந்து போனான். நீ நல்லாவே இருக்க மாட்டேன் சபித்தார். ஆனால் அவனுடைய வாழ்க்கை துயரத்தில் நிறைந்தது. கணவர் அடித்து கேட்டார், உறவினர்கள் எல்லாம் கேட்டார்கள், 1 பவுனா 2 பவுனா? அவ்வளோ பெரிய நகையை தூக்கி கொடுத்திருக்கிறார், உன் கண்ணு மறைஞ்சிருச்சா? சில குடும்பங்களில் குழந்தைகள் இருக்காது. அப்போ அந்த பெண்ணுக்கு ஏற்படுகிற வேதனையை சாதாரணமாக நம்மால் விவரிக்க முடியாது. எடுத்ததுக்கெல்லாம் குத்தம், எடுத்ததுக்கு நீ ராசி இல்லாத, நீ வேஸ்ட். ஆகவே இந்த மகளும் நாளைக்கு குழந்தை பிறக்கும், அடுத்த வருடம் பிறக்கும் என்று காத்திருப்பாள், அந்த வீட்டில் காத்திருப்பாள், அவமானத்தை பொறுத்து கொண்டிருப்பாள். அப்பொழுது கடவுளுடைய கிருபினாலே ஒரு குழந்தை கரு உண்டாகும். ஆனால் எதேச்சையாக அந்த கரு கலைகிற பொழுது அவள் வடிக்கிற கண்ணீருக்கு
பதில் இல்லை. இன்றைக்கு காசாவில் ஒரு வேளை உணவிற்காக பிள்ளைகள் தங்கள் கைகளில் பாத்திரங்களை ஏந்தி புலம்பி அழுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு காசாவில் வந்தது நாளைக்கு நமக்கு வராது என்று இல்லை. அந்த உணவு கிடைத்த பிற்பாடு அவர்கள் அழுகிறார்கள் பாரு, ஒரு அழுகை கிடைச்சிச்சு, கொஞ்சம் சாப்பாடு. ஒரு மாவு மூட்டை கிடைத்த போது அதை வீட்டுக்குள்ள கொண்டு போய் கொடுத்து அவன் அழுகுறான், நாம் 10 நாள் நிம்மதியாக சாப்பிடலாம், என் பிள்ளைகள் வாழ. அவை தண்ணீரை கடக்கும் போது நீ மூழ்கி போவதில்லை. வாழ்க்கையிலே தைரியத்தை கொண்டு வருவதற்கு இந்த வசனங்கள் மிக உதவியாக இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் எப்பொழுதும் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, கடந்த காலத்தில் இதே போன்ற ஒரு பிரச்சனை வந்தது, கடவுள் உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அந்த பிரச்சனையை கடந்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் எதிர்கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையும் கடவுள் தாண்டச் செய்வார். நீங்கள் தாண்டுவீர்கள். இந்த நம்பிக்கையை நீங்கள் கடந்த காலத்தில் கடவுள் உங்களுக்கு உதவி செய்ததை குறித்து தியானித்து நீங்கள் பலம் பெற்றுக்கொள்ள. கடன் பிரச்சனையா, இதே போல ஒரு பிரச்சனை வந்தது, நீங்கள் தாண்டி இருக்கிறீர்கள். நோய் வந்ததா, இதை விட இன்னொரு நோய் கொடூரமான ஏற்கனவே வந்திருந்தது, அதை நீங்கள் தாண்டி இருக்கிறீர்கள். ஏமாற்றப்பட்டு இருக்கிறீர்கள். உங்கள் மேல் பழிப்பாவம் வந்திருக்கிறது, அல்லது நீங்கள் செய்த குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தலை குனிந்து நிற்கிறாயா, இதே போல ஒரு பிரச்சனை வந்தது, கடவுள் காப்பாற்றினார், நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை கடக்க செய்த தேவன் மறுபடியும் உங்களை கடக்க செய்வார். உறுதி கொள்ளுங்கள். இணைச்சட்டம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த உலகத்தில் வேறு யாரும் உன்னை கடலை கடக்க செய்ய முடியாது. ஆனால் இயேசு சொல்கிறார், நான் உனக்கு உதவி செய்வேன். இணைச்சட்டம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆண்டவரே உனக்கு முன் செல்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. as a human, இயேசு கிறிஸ்து கடவுளாக என்பதை முதலில் நினைக்காதீங்க. அவன் நம்மிடையே வந்து வாழ்ந்த ஒரு மனிதர். we can touch him. அவரை தொட்டு பார்க்க முடியும், அவரை உணர முடியும். as a human அவர் நம்முடைய முன்பாக நடந்து சென்றால் ஓரளவுக்கு நாம் பயப்படலாம். ஏனெனில் இப்பொழுது சுனாமி வந்தது அல்லவா ரஷ்யாவில். அப்பொழுது அது விஷயம் தெரியாமல் ஒரு கணவன் மனைவி கடலில் நின்று கொண்டிருக்கிறார் கடற்கரையில். அலைகள் அதிகமானது. அப்பொழுது இருவரும் கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். அப்பொழுது அலைகள் வந்தபொழுது இருவரும் உறுதியாக நிற்பதை பார்த்தோம். ஒரு சில வினாடிகளில் அந்த அலைகளுடைய வேகத்தில் அந்த இறுக்கத்தை அது உடைத்து மனைவியை இழுத்து கொண்டு போனது, கணவனை இன்னொரு பக்கம் இழுத்து கொண்டு போனது. ஆகவே மனிதன் என் முன்பாக நடக்கும் பொழுது என்னாலே முடியலையா, அவன் எப்படி முடிய போகுது என்கிற ஒரு சந்தேகம் வரணும். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, வாசிப்போம். அவர் நமக்கு முன்பாக நடந்து செல்கிறார். இணைச்சட்டம் 31:8. அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்ற வார்த்தை, அவர் உன்னோடு இருப்பார், உன் கையை பிடிச்சு நடப்பார், உன்னை விட்டு விலக மாட்டார். இந்த வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது மிகுந்த தியானத்தோடு கேள். அவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களோடு நடக்கிறார், உங்கள் பிரச்சனைகள் நடுவில் உங்களோடு நடக்கிறார். ஆமென், ஆமென். தனியா நீங்கள் இல்லை, நீங்கள் கையை பிடித்து நடத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கையை விட்டுட்டு நடந்தா அவர் இந்த பக்கம் போவார், நான் இந்த பக்கம் போவேன். அவர் கையை பிடிச்சிட்டார். அவர் எங்கு கொண்டு செல்ல வேண்டுமோ அங்கே என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். நான் கஷ்டத்தின் நடுவிலும் கடவுள் காட்டுகிற திசையில் அவரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். இதுதான் சத்தியம். கண்ணை திறந்து பார்க்க என்னை சுற்றிலும் ஒரே தடைகளாக இருக்கிறது. ஆனாலும் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். இந்த தடைகள் நடுவில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்றால் என் கையை பிடித்து கடவுள் நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். ஆமென், ஆமென். ஆகவே கடவுள் நடத்தி கொண்டிருப்பதால் நான் சேர வேண்டிய இலக்கை கண்டிப்பாக சேர போகிறேன் என்பதும் ஒரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. தொடர்ந்து வாசிப்போம்.
கையை பிடிப்பார், விட்டுவிட மாட்டார். அவர் உன்னோடு இருப்பார், உன்னை விட்டு விலக மாட்டார். அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே, திகையாதே. Praise the Lord. Praise the Lord. அஞ்சாதே, திகையாதே. இன்னைக்கு காலையிலேயே கடவுளுடைய குரல் சொல்கிறது, அஞ்சாதே. ஆனால் மனிதத்தில் உடனடியாக நமக்கு வருவது பயம்தான். அதை எவ்வளவு ஜெபிக்கிறவனாக இருந்தாலும் ஜெபிக்கிறவளாக இருந்தாலும் அது அப்படி இருக்கிறது. ஆனால் கடவுளை முழுமையாக நேரடியாக பார்த்து அனுபவத்தை பெற்றவர்கள் அந்த பயத்தில் போக மாட்டார். உடனடியாக அவர்கள் நம்பிக்கைக்குள் வருவார். ஆகவே என்னுடைய அச்சத்திற்கு காரணம், I so far never experienced God's power. I am lacking of God's power. இது நாள் வரை கடவுளால் நடத்தப்பட்ட அனுபவம், அவர் எனக்கு வெற்றி தந்த அனுபவம், the God experience, கடவுள் நம்பிக்கை, அதாவது கடவுளுடைய அனுபவம் எனக்கு இல்லை. இருந்திருந்தால் இந்த அளவுக்கு நான் பயப்பட்டு இருக்க மாட்டேன். ஏனெனில் நான் அவரை பார்த்தேன், நான் அவரை தொட்டேன், அவரோடு பேசினேன். ஆகவே ஐ டோன்ட் அஃப்ரைட், நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுவோம். அந்த அனுபவம் குறைவாக இருப்பதனால் சிறு சிறு காரியங்களுக்கும் நான் எனக்கு தெரிந்த முதல் விஷயம் நான் பயப்படுவேன், நான் அச்சப்படுவேன். Hallelujah. Hallelujah. One who called you is walking before you. இந்த வசனம் என்ன சொல்லுச்சு? நான் உன்னோடு நடப்பேன், உன் முன்னாடி நடப்பேன், உனக்கு முன்பாக நடப்பேன். God walks before you. உன் எதிராளி உன்னை தாக்க வர்றதுக்கு முன்னாடி இயேசு போயிட்டு இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, ஏசாவு தன் தம்பி யாக்கோபு திரும்பி வருகிறான் என்று தெரிந்த போது படைகளை திரட்டி கொண்டு அவர்களை போய் அடிக்க போறார். யாக்கோபுக்கு இந்த செய்தி வந்தது, அண்ணன் என்னை பார்த்தா கொண்டு போடும். ஆகவே யாக்கோபு என்ன செஞ்சான்? நல்ல திராட்சை அடைகள், நல்ல காணிக்கைகள் முன்பாக அனுப்பினான். ஆடுகள் கொழுத்தது, ஒட்டகங்களை கொழுத்தது. யாருதுன்னு கேட்டால் அவங்க தம்பி உங்களுக்கு காணிக்கையாக அனுப்பிக்கோனா, பின்னாடி அவர் வந்து கொண்டிருக்கான்னு சொன்னாங்க. அவன் கோபம் தள்ளிட்டான். அதன் பிற்பாடு காணிக்கைகளை பார்த்து இறங்காத மனம் தன் மனைவி தன் பிள்ளைகளை பார்த்து, தம்பி பொண்டாட்டி, தம்பி பிள்ளைங்க அப்படின்னா ஒரு ரத்த உறவு இருக்குமே, அந்த பாசம் இருக்குமே, அவர்கள் முன்பாக அனுப்பி வைத்தான். யாக்கோபு எத்தன்தான் ஏமாற்றுக்காரன் தான், ஆனால் அவனுக்கு தெரிந்திருந்தது. அதே போல ஏசாவு வந்தபோது இந்த காணிக்கையில் அனைத்தையும் பார்த்ததை விட இந்த மனைவி பிள்ளைகளை பார்த்து அவர்களை வருடி, நீங்கள் என் தம்பியுடைய மக்களா அப்படின்னு சொல்லி யாக்கோபை சந்தித்த உடனே கோபம் தணிந்து அவன் கேட்ட வார்த்தை, தம்பி இதெல்லாம் ஏன் அனுப்பி வைத்தாய் அண்ணா? இதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருணையோடு என்னை தண்டிக்காமல் விட்டு விடுவீர்கள் என்பதற்காக. அப்பொழுது அவன் சொன்னான், நான் அவ்வளவு கொடுமைக்காரனா என்று தம்பியை அரவணைத்து கட்டி அரவணைத்து அழுதான். இப்பொழுது ஏசாவினுடைய கோபத்தை தணித்தது எது? காணிக்கை. இப்பொழுது தந்தையாக இறைவனுடைய கோபத்தை தணிப்பது எது? காணிக்கை. எந்த காணிக்கை? இயேசு தன்னைத்தானே அர்ப்பணித்தார். அவர் ரத்தம், அவர் சரீரம், அவர் அடைந்த அவமானங்கள், அவர் சிந்திய கண்ணீர், அனைத்தையும், சிதைந்து போன முகம், கிழிக்கப்பட்ட சரீரம், அனைத்தையும் அவர் அனுப்பி வைக்கிறார். ஆகவே தான் இயேசுவின் இதயத்தில் இருந்து இங்கே ஒவ்வொரு நாளும் ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாய். இயேசு வேத நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் மனுக்குலத்தின் மீதும் இரக்கமாய் என்று நாங்கள் இயேசுவோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஜெபத்தை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் ரத்தம், இயேசுனுடைய சரீரம், இயேசுனுடைய ஆன்மா, இயேசுனுடைய தெய்வீகம் நம்மை தடுத்து ஆட்கொண்டு ரட்சிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய கடவுள் நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். என்னுடைய சார்பில் அவர் சென்று கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடல் மீது இன்றைக்கு நற்செய்தி மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22-36 என்ன சொல்கிறது? அவங்க படகுல போயிட்டு இருந்தாங்க, இயேசு கூட இல்லை. திடீரென்று புயல் உருவானது, அலைகள் பெருகியது. அவர்கள் அச்சத்தில் நடுங்கினர். செத்தம். எல்லாருக்கும் நீச்சல் தெரியும்,
தெரியுமா தெரியாத மீனவர்களுக்கு எல்லாருக்கும் செமையா தெரியும். ஆனால் அஞ்சினார், யானைக்கும் அடிசலுக்கும். ஏன்னா நம்ம எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடக்கிற பொழுது, அந்த சூழ்நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கும் பொழுது, இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்க வச்சுங்க, நம்ம வெளியிலிருந்து நம்ம இப்படி நினைப்போம், ஏன் அவன் ரொம்ப தான் கத்துறா, ஏன் ரொம்பவும் பண்றா, நீ அந்த பிரச்சனையில் இருந்து பாரு. நோயோடு ஜுரத்தோடு இருக்கிறவங்க முடங்குவாங்க, ஐயோ ஐயோ எல்லாம் சொல்ல, தாய்க்குமா ஏன் அப்படி புலம்பிட்டு இருக்க அப்படின்னு. நீ அந்த ஜுரத்தை அனுபவிச்சு பாரு. சில பேர் தற்கொலை செய்து கொள்ள ஓடுவாங்க, என்ன அவங்களுக்கு எந்த வழியும் தெரியாது. தற்கொலை போறவங்களை பிடிச்சி மறுபடியும் அடிப்பாங்க. ஏன் அடிப்பாங்க? அடிப்பாங்க. அந்த இடத்துல நீ இருந்து பாரு. ஆகவே சீடர்கள் நீச்சல் தெரிந்த போதும் அந்த கடலின் படகில் கடலை சுற்றி படகை சுற்றி அந்த கடல் தாக்குகிற தாக்கங்களினால் அவர் கடவுளுடைய சீடர்கள் தான், இயேசுடைய வசனத்தை கேட்டவர்கள் தான், ஜெபிக்கிறவர்கள் தான் நம்மளை போல. ஆனால் தங்களை சுற்றிலும் ஆபத்துகள் சூழ்கிற பொழுது அவர்கள் செத்து போகிற அளவுக்கு பயந்தார்கள். அப்பொழுது இயேசு மலை மேல் ஜெபித்துக் கொண்டிருந்தவர், தனியாக ஜெபித்துக் கொண்டிருந்தவர், தன் பிள்ளைகள் வேதனையில் இருப்பதை உணர்ந்து அவர் அவர்களை நோக்கி வந்தார். இன்றைக்கும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டீங்களான்னு தெரியல, நீங்கள் பிரச்சனைகள் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து அவர் உங்களை நோக்கி வருவார். எது மேல் நடந்து வந்தார்? கடல் மீது அசால்ட்டா நடந்துட்டு வர்றார். யாராவது கடல் மீது நடந்திருக்காங்களா? நான் சொன்னேன் அல்லவா, படைத்தது யார்? கடவுள். அவே படைத்தவருக்கு எல்லாம் கீழ்ப்படுகின்றன. அவர் கடல் மீது நடக்கும்போது கடல் அவரை உள்வாங்கல, அவர் தான் படைத்தவர். ஆகவே கடவுள் அவருக்கு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தது. அவர் நடந்து கொண்டு வந்த பொழுது இந்த சீடர்கள் கலவரத்தில், குழப்பத்தில், பயத்தில் இயேசுவை பார்த்து பேய் அப்படின்னு சொன்னான். ஐயோ பேய், செத்தோடா பேய். அப்ப நல்லா ஜெபிக்கிறவங்க நிறைய பேருக்கு பேய் எடுத்தாலும் அந்த சாப்டர் வேண்டாம். நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்லா அப்படி கடவுளுக்குள்ள இருக்கிறவங்க, கோயிலில் வேலை செய்யறவங்க, கோயிலில் பூசை செய்யறவங்க எல்லாரும் பார்த்து நம்ம பேய் கதை ஒன்று சொல்றேன்னு சொல்லுவோம். ஐயோ வேண்டாம் ஃபாதர், லைட் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பக்கம் நம் தெய்வ பயம் உள்ளவர்களாக இருப்போம், இன்னொரு பக்கம் பேய் பயம் நமக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆகவே அவர்கள் பேய் என்று கத்தினார்கள். அப்ப இயேசு சொன்னார், அஞ்சாதீர்கள், நிலை தடுமாறாதீர்கள். உங்களுடைய சூழ்நிலை உங்களை அப்படி வைத்திருக்கிறது, கடவுளுக்கு தெரியும். நான் நிறைய இடங்களுக்கு ஜெபிக்க போகிற பொழுது உடல் சுகம் கிடைப்பதற்காக, குடும்பத்தில் சமாதானம் கிடைப்பதற்காக அவர் மந்திர காரியங்களை செய்து விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை கையிலும் கால கட்டி கொண்டு பார்ப்பேன். கோபம் வரும். ஆனால் கடவுளுக்கு புரியும் அல்லவா, கடவுளுக்கு புரியும் அல்லவா அவர்கள் சூழ்நிலையினால் இப்படி தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது இயேசு அஞ்சாதீர்கள், நான் தான் என்றார். அப்போ பேதுரு ஒரு கேள்வி கேட்கிறார். இன்னைக்கும் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பேதுரு சொன்ன, அது நீர்தான் என்றால் நானும் என் தண்ணீர் மீது நடக்கும். அது நீர்தான் என்றால் இந்த பிரச்சனைகளை, இந்த கொதித்திருக்கிற கடல் மீது ஜம்மு நடந்து வரீங்களே, அப்படி என்றால் நானும் அதன் மீது நடக்க எனக்கு அருள்தார், இறங்கி வா. அப்பொழுது பேதுரு இறங்கின பொழுது கால் உள்ளே போனது. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்த்தார். இயேசு கிறிஸ்துவை பார்த்த பொழுது என்ன நடந்துச்சு? நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் துன்பங்கள் உண்டு, ஆனால் உலகத்தை நான் ஜெயித்தேன். பார், கடல் மீது நின்று கொண்டிருக்கிறேன், உன்னையும் நடக்க செய்ய நான் உயிருள்ளவராய் இருக்கிறேன். நான் கையெட்டி நீட்டி நிற்கிறார். பேதுருடைய ஃபோக்கஸ் முழுசும் இயேசுதான். அப்போ கடல் மீது நடக்கிறார். திஸ் இஸ் கால்ட் சூப்பர் நேச்சுரல் பவர். இதுதான் இயற்கை தாண்டிய ஒரு வல்லமை. இயற்கை என்பது கடலில் தண்ணி மேல வச்சா கால் உள்ள போயிடும். ஆனால் கடவுளுடைய வல்லமை உனக்குள்ள வருகிற பொழுது, அல்லது கடவுளுடைய தரிசனத்தில் முன்னோக்கி போகிற பொழுது உன் கால்கள் நடக்கும், துன்பத்தை மீது நடக்கும், துயரத்தின் மீது நடக்கும். அவர் நடந்தார். சற்று நேரத்திற்கு பிற்பாடு சுற்றி பார்த்தார். அதுதான் கம்மிங் பேக் டு த ஹியூமன்னஸ். தெய்வீக அனுபவத்தில் போகும்போது நாம் ஒரு பெரிய பரவசத்தில் இருப்போம். திடீரென்று நாம் மனிதன் தானே என்ற நினைவுக்கு வருகிற பொழுது அப்படியே அடிபட்டுடும். அப்போ ஏற்கனவே ஆண்டவர் அற்புதம் செய்தாரு, அதெல்லாம் புசு போயிடும்.
என்னை அந்த பிரச்சனை இருந்து அன்னைக்கு காப்பாத்தினாரு, அதெல்லாம் அன்னைக்கு, ஆனா என்னைக்கு காப்பாற்ற விட்டுட்டாரு. உடனடியாக மனித தன்மையில் நாம் கீழே வந்துடும். அவர் கடல்ல மூழ்கினார். அப்பொழுது கடவுள் அவர் கையை பிடித்து உடனடியாக எழுப்பி நிற்க வைத்தார். கூடவே நடந்தார். இப்பொழுது பேதுரு நடந்து இயேசுவோடு படகை அடைந்தார். கரங்களை உயர்த்தி இந்த வசனத்தை சொல்லுவேன். இயேசு கடல் மீது நடந்தார், என்னையும் நடக்க வைப்பார். இயேசு துயரங்களை ஜெயித்தார், என்னையும் ஜெயிக்க வைப்பார். இயேசு பிசாசின் மீது வெற்றி கொண்டார், நானும் வெற்றி பெறுவேன். இப்படி நீங்கள் இன்றைக்கு ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது அவர் நடக்கிறார் என் முன்பாக, பிற்பாடு நானும் நடப்பேன், பேதுரும் நடப்பார். இந்த நிகழ்ச்சி ஏன் நடந்தது? பேதுரு, நீ மனித தன்மையில் நடக்கிற வரைக்கும் உனக்கு எல்லாமே பிரச்சனையா இருக்கும். உன்னை அழைத்தது நான் அல்லவா? உன்னை கூப்பிட்டது நான் தானே? என்மேல் உன் கண்களை பதிய வைக்கும் பொழுது நீ கடல் மீதே நடப்பாயப்பா. நீ சீடர்கள் எல்லாம் எனக்கு அப்புறம் நீ வழி நடத்துவ. மனித தன்மை இருந்தா என்னை மறுபடியும் மறுதளிச்சுட்டே இருப்ப, அவரை தெரியாதுன்னு சொல்லி. நீ கடவுளுடைய அனுபவத்தில் என்ன முன்னாடி வை. லுக் அட் மீ அண்ட் லீவ். அவரை உற்று நோக்குங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். அப்போ பேதுருக்கு இங்க ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். அப்போ பிரச்சனையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் நீங்கள் ஒரு அனுபவத்தில் இருக்கிறீங்க. ஆமென். அந்த அனுபவம் எவ்வளவு சீரியஸா இருக்கோ, அந்த பிரச்சனைகள் எவ்வளவு சீரியஸா இருக்கோ, அவ்வளவுக்கு பெரிய அனுபவம் நீங்கள் பெற போறீங்க. என் வாழ்க்கையில் அது நடந்தது. ஆகவே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த பெரிய பிரச்சனை, பெரிய இடைவெளி, பெரிய துயரம், பெருசா காரியங்கள் நடந்து கொண்டிருக்கா மூழ்கிறக்கூடிய அளவுக்கு நீங்கள் உடனடியாக இன்றைக்கு செய்ய வேண்டியது, எப்படி சமாளிக்க போற, எப்படி அதை விட்டு கடவுள் மேல் உங்கள் பார்வையை பதிய வையுங்கள். அந்த கடவுள் உங்களை அழைத்தவர், நம்பிக்கைக்குரியவர். அவர் மேல் உங்கள் பார்வையை பதிய வையுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் வாழ்வீர்கள், உங்கள் குடும்பத்தை நடத்துவீர்கள், பிரச்சனைகள் நடுவில் நடத்துவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வண்டியில் பச்சை காய்கறிகள் நிறைந்து இருக்கிற தரிசனத்தில் இப்பொழுது நான் பார். ஆகவே உன் வாழ்க்கை நிறைந்திருக்கும், மகிழ்ச்சியா, மகிமையால் நிறைந்திருக்கும், பசுமையாய் உன் வாழ்க்கை மாறும். எப்பொழுது பிரச்சனைகள் நடுவிலே இது நடக்கும். உன்னை சுற்றிலும் பிரச்சனைகள் இருக்கும், நீ நடுவிலே நடந்து கொண்டிருப்பாய். By the power of God you can walk, you will walk in the midst of the problems. அப்போ படகை எடுத்துட்டு ஒருத்த கரையிலே நின்றுட்டு இருந்தானா. காலையில மத்தியானம் ஆச்சு, 3 மணி ஆச்சு. ஒருத்தர் கேட்ட, என்னப்பா படகை வச்சு நின்றுட்டே இருக்க? அவன் சொல்றானா, அலைகள் ஓயட்டும் என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆடையப்பா, எப்போ அலை ஓயறது? நீ எப்போ போவ? கோ in spite of the waves. எதிர்கொண்டு போ. அவனை அமர செய்து இவர் தள்ளிவிட்டு அவனோடு படகில் போனாராம். ஒரு 3-4 மணி நேரத்திற்குள் அவன் மீன்பாடோடு வந்திருந்தான். அப்பொழுது அவன் சொன்னான், இந்த உந்து சக்தி, இந்த துணை எனக்கு இருந்திருந்தால் நான் காலையிலேயே போய் வந்திருப்பேன். என் மக்களே, இன்றைக்கு இயேசு உந்து சக்தியாக உங்களை தள்ளி விடுகிறார். அவர்தான் கடல் மீது நடக்க சொல்கிறார். நீ கீழே விழுகிற பொழுது அவர் பார்த்து கொண்டு இல்லை, தூக்கி எடுப்பார், உன்னை மீண்டும் நடக்க செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகவே சில 4 காரியங்களை சொல்கிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். As a human person, how can I become a spiritual person? 1 கொரிந்தியர் 2:15 ஒரு சாதாரண மனிதனான நான் எப்படி தெய்வீக மனிதனாக மாறுவது? வாசிப்போம். ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்துணர்வார், எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஆவிக்குரிய மனிதனுக்குரிய கொடுக்கப்படுகிற நிகழ்வுகளை ஆராய்ந்து பார்ப்பார்.
யாருமே நீ செஞ்சது குத்தம் சொல்லப்பட முடியாது. ஏன்னா அவர் ஆராய்ந்து பார்க்க, ஒரு அடி எடுத்து வச்சா ஆராய்ச்சி. இதை கேட்குறோமே, நம்ம கேட்கறது சரியா? இப்படி நடக்கிறோமே, நடக்கிறது சரியா? இப்படி பார்க்குறோமே, பார்க்கறது சரியா? இவர்களோடு பேசுகிறோமே, சரியா? இந்த ஒரு காரியத்தை வீட்டுக்கு தெரியாமல் செய்ய போகிறோமே, அது சரியா என்று எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்ப்பார். அப்போ ஆவிக்குரிய மனிதனை பார்த்து நீ என்ன அப்படி செஞ்சுட்டு ஆராயாம அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். நிறைய ஏமாற்றுகளுக்கு காரணம் நம் மனித முறைப்படி கவனிப்பது தான். இரண்டாவது, மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41. நீங்கள் கண்டுபிடிக்கணும் என்னுடைய மனித பலவீனம் எவ்வளவு. வாசிப்போம். மத்தேயு 26:41. உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. ஆகவே நம்முடைய மனசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், உடல் வலுவற்று. இந்த கிரிக்கெட்லாம் டிவியில் பார்க்கும்போது அல்லது ஃபுட்பால் பார்க்கும்போது நம்ம இப்படி நினச்சிக்கோங்க, நான் அந்த இடத்துல இருந்திருந்தேனப்பா எப்படி பூந்து போய் அப்படி கோல் அடிச்சிருப்பேன். இந்த மல்யுத்தத்தில் நடக்கும்போது நான் அங்கே இருந்தேன்னா அப்படி மடக்கி இப்படி குத்திடுவேன். நீ ஃபீல்டில் இருந்து பாரு, அங்கே வித்தியாசமாக ஒரு குத்து வாங்கிட்டு ஓடியாது. ஆகவே நீங்கள் வெறும் பார்வையாளராக மட்டும் இருப்பீர்கள் என்றால் இப்படி சொல்லிட்டே இருக்கலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படி. நீங்கள் அந்த நடைமுறைக்கு வாழ, உங்களை ஆண்டவர் அந்த நிகழ்ச்சிக்கே கொண்டு போறார். இப்போ காட்டு உன் தைரியத்தை, இப்போ காட்டு உன்னுடைய அறிவை. அப்பொழுது நான் மனதில் தைரியமா இருந்தாலும் உடல் பலவீனமா இருக்கு. நான் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது பார்க்கிறேன், பஸ் இருக்கு, எல்லா வாலிபர்களும் ஓடி போயிடும், இன்னொரு அம்மாவும் ஓடுது, நானும் ஓடிடுவேன். ஆனால் பஸ் புரட்டு போயிடும். ஏன்னா அவர்கள் ஓடுகிறார்கள் என்று நினைக்கிறார்கள், ஆனால் அவருடைய அடிகள் சிறிதாக இருக்கின்றன. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் யுவர் வீக்னஸ், வாட் இஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ். இது ரெண்டும் கண்டுபிடிக்கணும். மூன்றாவது காரியம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன்னுடைய பாதைக்கு எது தடையாய் இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். எபிரேயர் 12:15. What are the troubles that hindrance you to cross? ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கு எது தடையாய் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். வாசிப்போம். உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்துக் கொள்ளுங்கள். கசப்பான நச்சு வேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடி, அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்களேன். உங்களுக்குள்ள கசப்பு இருக்கா? அது ஒரு விதை இப்படி இருக்கும், செடி மேல வளரும், வேற எங்க போகுது? உள்ளுக்குள்ள போகுது. செடி எங்க போகுது? மேல போகுது. வேறு எங்க போகுது? கீழே. ஆகவே ஒரு கசப்போ ஒரு பகையோ எந்த உணர்வாக இருக்கட்டும், வெளிப்புறத்தில் தோன்றுவது அல்ல உண்மையானது. ஒரு மனிதனுடைய, ஒரு மரத்தினுடைய உறுதிப்பாடு கிளைகளை பொறுத்து அல்ல, வேரை பொறுத்து இருக்கிறது. அது கசப்பான வேறு எந்த வேறு ஆழமாக ஒரு மனதுக்குள் ஊன்றுகிறதோ அப்படித்தான் நீ நிற்க முடியும். ஆகவே இந்த வேரெல்லாம் ஆழமாய் போன பொழுது என்ன நடக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்காயிடும் என்னுடைய கசப்பு, என்னுடைய பகை ரொம்ப ஸ்ட்ராங்காயிடும். அப்போ கடவுளுடைய வல்லமை நாம் அனுபவிக்க முடியாது அல்லவா? அதனால உங்களுடைய வீக்னஸ் என்ன, உங்களுடைய பலம் என்ன என்று கண்டுபிடிங்க. அடுத்த காரியம், யோசுவா 1:9 நாம் வாசிக்கிறேன். கடவுள் நமக்கு முன்பாக நடக்கிறார். இதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இத்தனை காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்போ முக்கியமா நீங்க நினைக்க வேண்டியது, யோசுவா 1:9 சொல்கிறது, கடவுள் உனக்கு முன்பாக நடக்கிறார். இன்னைக்கு வீட்டில் எழுதி வச்சுக்கோங்க, டைரியில் எழுதி வச்சுங்க, பேக்கில் எழுதி வச்சுங்க, உன் மைண்டில் எழுதி வச்சுக்க, உன் இருதயத்தில் எழுதி வச்சுக்க, கடவுள் உனக்கு முன்பாக நடக்கிறார். He walks before you. இன்னைக்கு நடக்கிற பொழுதெல்லாம் சொல்லுங்களேன், God walks before me, Jesus walks before me, இயேசு எனக்கு முன்பாக நடக்கிறார். இது சொல்லிட்டே போங்களேன். இது சத்தியம், சத்தியம். யோசுவா 1:9 பிரகாரம் இது சத்தியம். ஆகவே நீங்கள் இதை சொல்லுவீர்கள் என்றால் விசுவாச அறிக்கையாக உங்கள் முன்பாக இயேசு நடப்பதையும், காரியங்கள் நடப்பதையும், வெற்றிகள் பெறுவதையும் நீங்கள் காண்பீர்கள். அடுத்தது ரோமேயர் 10:13 சொல்கிறது, எனக்கு முன்னாடி ஆண்டவர் போறதுனால he will save me. என்னை கொஞ்சம் பாருங்க.
ஆண்டவர் முன்பாக செல்வதனால் அவர் என்னை, அம்மா வண்டி ஓட்டு போறா, பொண்ணு வந்து அம்மா அப்படி கெட்டியா பிடிக்கணும்ல, அப்படி பிடிக்கல, இந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டு ஆடிட்டு போறோம். So God walks before me so I can cross. I will come out of the troubles. Hallelujah. Hallelujah. ரோமர் 10:13 சொல்லுது, துன்ப நேரத்தில் கடவுளை கூப்பிடு, அவர் வந்து தப்பு வைப்பார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆகவே மோயிசனை பத்தி கடவுள் இன்னைக்கு என்ன சொன்னாரு? ஐயோ அவனை மாதிரி ஒரு நண்பன், அவனை மாதிரி பிரமாணிக்கம் உள்ள ஒரு ஊழியன் யாருமே இருக்க மாட்டான். யார் சொல்றா? யெகோவா. ஆனா அவருக்கு என்னாச்சு? சொந்த சகோதரி, ஆண்டவர் துணையா இருக்கும்படி கொடுக்கப்பட்ட ஆரம். அவங்க 2 பேரும் என்ன கேள்வி கேட்டாங்க? அண்ணா உங்ககிட்ட மட்டும்தான் கடவுள் பேசுவாரா, என்கிட்ட பேச மாட்டாரா? மோயிசனுக்கே இந்த பிரச்சனை வந்தது. கடவுள் கைவிட்டு விட்டாரா? மோயிசனுக்கே இந்த பிரச்சனை வந்தது. கடவுள் கைவிடவில்லை. அவர் உடனடியாக மிரியாமை தண்டித்தார், வெண்குஷ்டத்தால் நிரப்பினார். அவள் தன் குற்றத்தை உணரும்படி கடவுள் செய்தார். மோயிசனே பரிந்து பேசினார். கவனிக்கிறீர்களா? தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக மோயிசன் ஜெபித்தார். சிலுவையில் இயேசு தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக இவள் அறியாமல் செய்கிறார்கள், மன்னியும் என்று சொன்னார். ஆக உண்மையுள்ள இறை ஊழியன் அல்லது உண்மையாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறவர்கள் உங்களை துன்புறுத்துகிறவர்களை சபிக்கார்கள். அதை சபிப்பதை கடவுளிடம் விட்டு விடுங்கள். வெஞ்சன்ஸ் இஸ் காட்ஸ். பழிவாவது கடவுள்கிட்ட விட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க? அவங்களை மன்னிச்சிருங்க. அப்பொழுது ஆண்டவர் அவருடைய குற்றங்களை மன்னித்து அவர்களை மன்னித்த உன்னை வலம் வர செய்வார், அபிஷேகிப்பார், கடந்து போக செய்வார். மோயிசன செங்கடல் கடக்க செஞ்சாரா இல்லையா? செஞ்சாரா இல்லையா? அவர் ஒருத்தராக கடந்தார். ஆகவே ஒருவன் கடக்கிற பொழுது, ஒரு விசுவாசி இருக்கிற பொழுது அவனை சார்ந்த பல லட்சம் பேர் காப்பாற்றப்படுவார்கள். இன்னைக்கு பேதுருவை கடக்க செய்தார். அப்ப பேதுரு திருச்சபையோட தலைவராக இன்றைக்கு உன்னை கடக்க செய்வார். நீ பல பேருக்கு உதாரணமாக இருப்பார். உன் வாழ்வே ஒரு சாட்சியமாக அமையும். கடவுள் முன் செல்கிறார், நாம் துணிந்து செல்வோம். கர்த்தர் நம்மை கடக்க செய்வார். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். Blessed are you, Lord, with the power of me. Thanks for the goodness, the bread we offer, fruit of the earth, work of your human hands. It will become for us the bread of life. Blessed are you, God, Lord of all. Thanks for the goodness, this wine we offer, fruit of the vine, work of your human hands. It will become for us the cup of joy. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நானும் நீங்களும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நீட்டி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருளுமை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகம் மன்னகம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தின் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு இந்த திரு அவையை அன்பில் நிறைவேறச் செய்கிறோம். இந்த உலகத்திலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட ஆத்துமங்களை, விசேஷமாக என் தாய் தகப்பன் ஆகத்தமான் துரைசாமி, வின்சென்ட் ஆகியோர்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவர் இந்த இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போலவே இருக்கச் செய்யும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகள் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியில் ஏற்றதும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையை, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்குரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயவனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் நலத்தெழுவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போகுகின்றவர், நமக்கு முன்பாக நடக்கிறது, நம்மையும் கடக்கச் செய்வேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறது. இந்த தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நமக்குள்ள போகும் இயேசு திருவிழம் திருவத்தனை காத்து முடிவில்லாத வாழ்க்கை அழைத்துச் செல்வதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிவிடும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேய்ச்சிடும். ஓ நல்ல இயேசுவை எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் முது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ளச் செய்தோம். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக்குவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா, உமக்கு நன்றி.